வணக்கம் உறவுகளே, இன்றைய தினம் மணலி கந்தசாமி அவர்களை பற்றி தான் காண இருக்கின்றோம். பழந்தமிழ் குடியான அகமுடையார் வேரினத்தில் பழைய தஞ்சாவூர் மாவட்டத்தில் பிறந்த மணலி கந்தசாமி பிள்ளை என்பவர் கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழகம் அறிந்த மாபெரும் தலைவராக விளங்கியவர். டெல்டா மாவட்டங்களில் நிலமற்ற ஏழை எளிய தாழ்த்தப்பட்ட விவசாய தொழிலாளர்களின் அடிப்படை உரிமைக்காக அயராது உழைத்தவர். பெரும் நில முதலாளிகள் செய்த அடக்குமுறைகளை எதிர்த்து நின்றவர். அக்காலத்தில் தொழிலாளர்களுக்கு இருந்த சாணிப்பாலும் சவுக்கடியும் போன்ற தண்டனைகளை எதிர்த்து நின்றவர்களில் முக்கியமானவர் ஐயா மணலி கந்தசாமி ஆவார். நமது வாட்டாகுடி இரணியன் தேவர் மற்றும் ஜாம்பவனோடை சிவராமன் தேவரின் தலைமைதான் மணலி கந்தசாமி ஆவார். மணலி கந்தசாமி இருக்கும் இடத்தை காட்டி கூடு, உன்னை விட்டு விடுகிறோம் என்று காவல்துறை அதிகாரிகள் கூறும்போது அதெல்லாம் முடியாது என்று கூறி நெஞ்சில் குண்டு துளைக்க உயிர் நீத்தார் போராளி சிவராமன். இவரது தியாகம் போற்றுதல் கூறியது. கம்யூனிஸ்ட் கட்சி தடை செய்யப்பட்ட பின்னர் தலைமறைவாகி கட்சியின் வளர்ச்சிக்கும் அயராது உழைத்தார் மணலி கந்தசாமி பிள்ளை. அந்த நேரத்தில் காங்கிரஸ் கட்சி இவரது தலைக்கு அக்காலத்திலேயே 10,000 ரூபாய் விலை வைத்தது. அவரது குடும்பம் கடும் அடக்குமுறைக்கு உள்ளானது. அந்த சமயத்தில் சுதந்திர இந்தியாவின் முதல் பொது தேர்தல் 1952ஆம் ஆண்டு நடைபெற்றது. தேர்தல் சமயத்தில் தலைமறைவாக இருந்த வண்ணமே சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி வாகை சூடி மாபெரும் சாதனை படைத்தார். விவசாய தொழிலாளர்களின் உரிமைக்காக அயராது உழைத்த இவர் கடும் எதிர்ப்புகளையும் இழப்புகளையும் சந்தித்தார். ஆனாலும் வாழ்வின் இறுதி வரை விவசாய தொழிலாளர்களை பற்றியே எண்ணி அவர்களுக்காகவே வாழ்ந்து மறைந்தார் பொது உடைமை போராளி மாவீரன் ஐயா மணலி கந்தசாமி அவர்கள். பொது உடைமை போராளி மாவீரன் மணலி கந்தசாமியை கம்யூனிஸ்ட் கட்சி மறந்தாலும் சரி மறைத்தாலும் சரி, அவர் பிறந்த அகமுடையார் இனம் என்றும் அவரை மறவாது. நன்றி, வணக்கம்.